இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் நாம் அறிக்கையிட போகிறோம். ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தை எடுத்துங்க. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். இருங்க, எல்லாரும் வாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் வாசித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடிடலாமா? எல்லாருக்கும் ஒரே டைம்ல என்ன பண்ணுங்க? எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாரும் படிக்க. உன்னதமானவரே மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அழைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொன்னேன்னு சொன்னா, 2வது வசனத்தை பாருங்க. அவன் சொல்லுவான், என்ன அறிக்கை இடுவேன்னு அவன் சொல்லுவான். என்ன அறிக்கை இடுவான்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப அதுக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அதுதான் நான் என்ன பண்ண, என்னுடைய அறிக்கை என்ன? அவர் சொன்ன அழகா என்ன? நான் கர்த்தரை நோக்கி, நீரே அடைக்கலம். அவர் எனக்கு அடைக்கலமா இல்லைன்னு சொல்லி தான் அந்த கொண்டி விழுந்ததுக்கு எனக்கு பெரிய காயப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அவர் எனக்கு அடைக்கலமா இருந்தார். அது மட்டும் கிடையாது, அவர் தான் என் கோட்டை. கோட்டை ஏங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, கோட்டைக்குள்ள அத்துமீறி யாரும் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது, அமெரிக்காவை தவிர. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க யாருக்கும் தெரியாமலே கோட்டைக்குள்ள இறங்கி அந்த அதிபதியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களை என்ன பண்ண முடியாது, யாராலையும் தூக்க முடியாது. ஏன்? அவங்களுக்கு அடைக்கலம் அவங்க கிடையாது. உங்களுக்கு எனக்கும் நம்முடைய தேவன் யாரு? அடைக்கலமோ, அவர் என்னுடைய கோட்டையும். அடுத்தது பாருங்க, என்னவா? அடைக்கலம் கோட்டைன்னு சொன்ன என் தேவன் அவர். ஹல்லேலூயா. அடைக்கலம் யாரு? என் தேவன். கோட்டை யாரு? என் தேவன். ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறவர் யாரு? என் தேவன். நான் நம்பி இருக்கிறவன் சொல்லிட்டு நான் அவரை தான் சொல்லுவேன் சொல்லிட்டு அறிக்கை இடுகிறான். ஹல்லேலூயா. அப்ப வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நம்புகிறது தேவனை, நம்பாததான காரியங்கள் உண்டு. 2 விதமான காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒன்று என்ன? நம்பிக்கை. யார் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குது? 1ஆம் தேதியான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? வருஷத்தின் 1வது நாளிலே இந்த வருடத்தினுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் என்ன? வருஷத்துக்கு மாதத்திற்கு தனித்தனியா உனக்கு என்ன பண்ணப்படல, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படல. எல்லாமே சேர்த்து ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆபிரகாமுக்கு சொன்னார், என்ன சொல்லி? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உடைய சந்ததி உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வருடத்துவல்ல அந்த வருடவல்லினால் இல்ல, அவருடைய சந்ததி எப்படியாக உருவாகுகிறதோ அத்தனை ஜாதிகளுக்கும் சந்ததிகளுக்கும் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கும் எனக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரே நாள்ல வந்ததுன்னு கிடையாது. ஆண்டவர் அவனை அழைத்தான். அவனுக்கு அழைத்ததான வேலையிலே பூமி தாங்க கூடாத அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த தேசத்தை விட்டு அவன் வந்ததான வேலையில அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். எலியேசர் சொன்னா, என்னுடைய எஜமான் எப்படிப்பட்டவன்? சீமான். அவர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். மனுஷனால கிடையாது, கர்த்தராலே மனுஷன் மூலமாக தேவன் மனுஷனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் உண்மை. ஆண்டவர் நேரா பரலோகத்திலிருந்து நடுவானத்துல சினிமாவில் பார்க்கிற மாதிரி வந்து கையை நீட்டி ஆசீர்வதிக்கிறத சொல்றதே கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற தேவன், உற்று நோக்கி கொண்டு இருக்கிற தேவன், நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன், முன்னதாகவே உங்களுக்கும் எனக்கும்
இடம், எந்த இடத்திலே வாழ வேண்டும், எந்த இடத்திலே வேலை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிறதான எல்லா பிளானும் போட்டு வச்சிருக்கிறவர் யாருன்னு சொன்னா ஆண்டவர் பரலோகம் தான். ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகள் எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்காங்க. தீமையை நாம பார்க்க முடியாது. ஏன்? தீமையை பார்க்காத ஒரு சுத்தக்காரன் யார்? நம்முடைய தேவன். அவர் அங்கதான் இருக்கிறார். நன்மை கொடுக்க அவர் அறிந்து இருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதம் வேணும். இந்த மாதத்தில் என்னை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். கடந்த மாதத்தை காட்டிலும் அல்லது கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம், இந்த மாதம் எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும்? இன்னும் சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இதுல எழுதி இருக்கிறபடி அவர் என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் என்னை தப்புவித்து அவர் என்னை வழிநடத்த வேண்டும். அவன் அறிக்கையிட்ட போது நாமும் அறிக்கையிட்ட மாதிரி அவரை இந்த மாதம் இல்லை, இனி வருகிற நாட்கள் எல்லாமே அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கணும், எனக்கு கோட்டையாக இருக்கணும். எப்பொழுது இது ரெண்டையுமே அவரை நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? எப்பொழுதும் நான் நம்பிக்கொண்டு இருப்பேன். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையில நான் என்ன பண்ண மாட்டேன்? அசைந்து கொடுக்க மாட்டேன். என் நம்பிக்கையை விட்டு நான் விலக மாட்டேன். இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபிரேயர் நிறுவனத்தில் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று சோதித்து பாருங்க. விசுவாசமும் அவர்தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அவர்தான். அப்ப என்ன? உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உள்ள. உனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உனக்குள்ளன்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. அப்ப சோதித்து பார்க்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்ற என்ன? நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை எப்படியா? முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் யாரிடத்துல நமக்கு பங்கு இருக்குது? உலகத்துல இல்ல, அல்லது பிரதமர் இடத்துல இல்ல, அல்லது நமது முதலமைச்சர் இடத்துல நமக்கு பங்கு கிடையாது. இந்த உலகத்துல எந்த பங்குமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல நீ பார்க்கிறதான காரியங்கள், காண்கிறவை எல்லாமே என்ன வேதம் சொல்லுகிறது? அநித்தியமானவைகள். நித்தியமானது ஒண்ணு என்ன? தெய்வனிடத்தில் இருக்கிறதான பங்கு. அப்போ ஆரம்பத்தில் கொண்டதான நம்பிக்கை. இன்னைக்கு உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எத்தனை பர்சன்ட்? 100% இருக்குதா அல்லது குறைஞ்சு இருக்குதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நல்லா யோசிக்க கூடியதான தருணத்துக்கு நம்ம வந்து இருக்கிறோம். ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அது நினைக்கிறதுல அல்லது கேட்பதிலே தவறு எதுவும் கிடையாது. ஏன்? பூமியினுடைய நிறைவு யாருக்காக ஆண்டவர் படைச்சாரு? உங்களுக்காக, எனக்காக படைத்தான். ஆண்டு கொள்ளும்படி படைத்தான், அனுபவிக்கும்படி படைத்தான், திருப்தியாக இருக்கும்படி படைத்தான். எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டதான காரியங்கள். ஆனால் அது நமக்கு சற்று தூரம் விலகி நிற்பதற்கு காரணம் என்ன என்பதை சற்று நாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் எப்படி வச்சிருக்கணும்? அதை உறுதியாய் பற்றி கொண்டு அல்ல, உறுதியாய் பற்றி கொண்டு. குரங்கு பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் குரங்கு தெரியும்? மங்கி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இப்ப நம்ம பிள்ளைய ஒருத்தனை முதுகுல வச்சுக்கிட்டு நீ ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாய் பாரு, நீ தாய் பிடிச்சி குழந்தை என்ன ஆகும்? இவன் கீழே விழுந்து கிடப்பான். ஆனா குரங்கு பாருங்க, அது வயிற்ற பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணா இருக்கும். அதுக்கு எந்த விதமான கயிறு போட்டோ பெல்ட் போட்டோ கட்டிட்டு இல்ல. ஆனா அது என்ன பண்ணோம்? ஃபாஸ்டா ஓடும். ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளையில ஜம்ப் பண்ணி என்ன பண்ணோம்? குதிக்கும். ஆனா அதுக்கு மேல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்குது. இது என்ன செய்யக்கூடிய காரியத்தை குரங்கு செய்யும். ஆனா அது கட்டி பிடிச்சிட்டு இருக்கு பாரு, வயிற்றுல இருக்கிறதான அந்த குட்டி, அது எப்படி பிடிச்சிட்டு இருக்கும்? ஹல்லேலூயா. நம்மையும் காத்துக் கொள்ளும்படி அல்லது தாயை காத்துக் கொள்ளும்படி ஏதோ ஒரு காரியத்தை செய்யுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்க தாய் போனாலும் கூட போட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, இவளை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது? உறுதியாய். ஹல்லேலூயா.
ஐயா தோட்டம் இருக்கிறதான வேலையில நானு இல்ல கார்ல தானே போனோம். கார்ல காட்டு வழியா போயிட்டு இருக்கிறோம். கார்லயே பைக்லயா? பைக்ல ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கிறோம். அப்படி போகும்போது 2 குரங்கு அடிபட்டு இறந்து போயிடுச்சு. அப்போ அந்த 12 மணி 12 இருக்கும். என் சின்ன மகள் வந்து குழந்தை, அதை விட்டுட்டு இருக்க முடியல. அதனால நாங்க நைட்டு என்ன பண்ணோம், அவங்கள பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு சொல்லிட்டு, பொம்பளைன்னு தெரியக்கூடாது, ஏன்னா காட்டு வழியா தான் போறோம். அதனால நான் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு அவங்க ஒரு தலைப்பா ஒண்ணு கட்டிக்கிட்டாங்க. எப்போதும் தப்பா நினைக்காதீங்க, ரவுடின்னு நினைச்சுக்காதீங்க. கத்தி எப்பொழுதும் வச்சிருப்பேன், என் பையில கூட இருக்கும். பைபிளோட பையில கத்தி இருக்கும். பட்டன் கத்தி வச்சுட்டு தான் இருப்பேன். அவங்க கிட்ட கத்தி மட்டும் கொடுத்துட்டேன், நீ பாத்துக்க, நான் பாத்துக்குவேன், நான் எப்படி வேணா நான் பாத்துக்குவேன், நீ ஜாக்கிரதையா வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு கடையாண்ட போய் நின்று அங்க ஏதோ ஒண்ணு வாங்கறதுக்கு இந்த அம்மா ஆம்பளை மாதிரி நின்று ஏன் இதை சொல்லணும்னு சொன்னா, போகிற வழிதான மோசமான வழி. அந்த பக்கம் இந்த பக்கம் 12 கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாது. ஆனா அதுக்குள்ள ஃபுல்லா காடு தான், காட்டு வழியா தான் உள்ள போகணும். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்குது. ஆனா ஒரு குரங்கு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கு, பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்குது, குட்டி. போயிட்டோம், எனக்கு மனசே தாங்கல, என்னடா அந்த சின்ன குட்டி அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னு போயிட்டு அவங்கள அங்க விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு உடனே திரும்பி வந்ததையும் அந்த குரங்கு உட்காந்து அப்படி அந்த இடத்துல யாரும் அந்த வழியில யாரும் பார்த்து அந்த நேரத்துல யாரும் கிடையாது. அந்த குரங்கு குட்டி போய் தூக்கினேன், அது கண்ணுல தண்ணியா ஒழுகுது. தூக்கிட்டு திரும்பும் போது பாத்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த இறந்து போன தாய இன்னொரு குட்டி அதை விட சின்னது, இது கொஞ்சம் பெருசு, இவ்வளவு உயரம், ரொம்ப பிறந்து ஒரு 10 நாள் 20 நாள் கூட இல்ல. அந்த குட்டி என்ன பண்ணிட்டு இருக்குது, இறந்து போன தாய கட்டியமா புடிச்சுக்கிட்டு இருக்கு. செத்து போச்சுன்னு தெரியாது. ஆனா இன்னொரு குட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த செத்து போன அந்த தாய்கிட்ட இருந்து அந்த குட்டியை எடுத்துக்கிட்டு கார்ல வச்சுக்கிட்டு கேட்டுப்பாரு, ஆந்திராவுக்கு அனுப்பிட்டு அந்த குட்டிகளை ஒன்னே இறந்து போச்சு சின்னது. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, இறந்து போனதான வேளையிலும் கூட அந்த குட்டி என்ன பண்ணிட்டு இருந்தது, தாய் உயிரோட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் போல என்ன பண்ணிட்டு இருந்தது, அதை இறுக்கமா பிடிச்சு இழுக்கவே முடியல, இழுத்தா வரல, அந்த அளவுக்கு அது என்ன பண்ணது, கிரிப். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நீங்களும் நானும் எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அல்லேலூயா. போய் குரங்க தானே காட்டணும்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் எறும்பை பாருன்னு சொல்லி இருக்கிறாரு, காகத்தை பாருன்னு சொல்லி இருக்கிறார், அநேக விலங்குகளை பாருன்னு சொல்லி இருக்கிறார். அதனால உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுவதற்கு எப்படின்னா, நீ குரங்கு எப்படி படிச்சுக்கிட்டு இருக்குதோ, ஆண்டவரே புடிச்சு தள்ளனாலும் கூட என்ன பண்ணக்கூடாது, நீ அவரை விடக்கூடாதுங்கிறதான ஒரு பிடிமானம் உனக்கு இருக்கணும், ஒரு உறுதி இருக்கணும் என்பதற்காக தான் இந்த காரியத்தை உங்கள் முன்னே வைத்தேன். அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை எப்படி அசைவில்லாமல் உறுதியாய் நீ பற்றி கொண்டு இருப்பதனால உனக்கு நஷ்டம் எதுவும் வந்துட போறது கிடையாது, தீமை எதுவும் வரப்போறது கிடையாது. அதற்கு மாறாக என்னன்னு சொல்லு, உலகத்துல 10 ஏக்கர் 100 ஏக்கர் வருண்டா இருக்கு, இல்ல எப்படியா அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் யாரிடத்துல பங்கு இருக்குதா, கிறிஸ்துவனிடத்துல பங்கு. அப்ப கிறிஸ்துவனிடத்துல என்ன பங்கு இருக்குது, எதை நீங்க சொல்லுவீங்க, சகலமும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் அவருடைய பாதங்களுக்கு கீழாக அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு தேவனுக்கு முன்பதாக நிற்போமானால் நமக்கு ஒரு பங்கு என்ன, எதெல்லாம் நீ நினைக்கிறியோ அது எல்லாமே கிறிஸ்துவின் பாதத்திற்கு கீழாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில ஒன்றை நீங்கள் நானும் செய்ய முடியாது. கிறிஸ்து இல்லாமல்
எதிலையும் நீங்களும் நாங்களும் நாம என்ன பண்ண முடியாது, விடுதலை ஆக முடியாது. விடுதலை கொடுக்கிறவர் அவர்தான். எப்படி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறார், அவர் எங்க இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு. ஆனால் விடுதலை இவர் மூலமாக அவர் கொடுத்தால் ஒழி என்ன பண்ண முடியாது, உங்களால என்னாலும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வேதம் தெளிவாய் சொல்கிறதான காரியம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அழகாக வாசிப்போம். 17ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யார் பாக்கியவான் அந்த உலகத்துல? வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் தெளிவாய் சொல்கிற சங்கீதம் பாருங்க என்ன, 1-3 வரை வாசிக்கும் போது அதிலே ஒரு பாக்கியவான் கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். ஆனால் முதலாவது நாம் சொல்லுகிறதான காரியம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலம் என்று சொன்னால் தன்னுடைய கரத்தின் வலிமையினாலே, கரத்தினுடைய பலத்தினாலே என்ன பண்ண, அதனுடைய அர்த்தம் வாசிமா, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் என்று யார் சொல்றது? நான் சொல்லல. இந்த 1ஆம் தேதி எதுவும் நான் சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்ன, ஒருவேளை நீ மனுஷன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ அறியாது இருக்கிறதான வேலையில மனுஷன் மேல நம்பிக்கை இருக்கணும். என்ன, உன்னை நடத்துகிற ஊழியக்காரனுடைய காரியங்களை அறிந்து அவனை பின்பற்றணும்னு சொல்லிட்டு தீர்த்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா இங்க என்னன்னு சொன்னா, மனுஷன் மேல நீ நம்பிக்கை வைக்காத. காரணம் என்ன? சில மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான், தன்னுடைய பலத்தினாலே, தன்னுடைய சுய புத்தியினாலே, துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடக்கிற மனுஷன்லாம் இருப்பான். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா, ஆண்டவரை விட்டு விலகி தன்னுடைய சுய பலத்தினாலே கரத்தினுடைய பலத்தினாலே அறிவினாலே உலக காரியங்களினாலே எல்லாத்தையும் நம்ம நடப்பிக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, சபிக்கப்பட்டவங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், வீடு இருக்கும், நிலம் இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, தன்னுடைய சுய பலத்தினாலே ஆண்டவர் கொடுக்கிறதான காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று அநேக காரியங்களுக்குள்ளே உள்ளே நுழைந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்தவனை தான் ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று. ஏன்? இந்த உலகத்துல தேவன் மேல நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனுஷன் வாழறான்னு சொன்னா, தன்னுடைய சுயத்தின் மேலே வாழறான்னு சொன்னா, ஆண்டவரே சொல்றாரு என்ன, அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? நல்லவன் கிடையாது, சாபத்திற்கு உரியவன். ஹல்லேலூயா. சாபத்திற்குரியவன். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் சொல்லுது, இதிலே எழுதப்பட்டதான சாபங்கள் அனைத்தும் என்ன பண்ணா அவனிடத்திலே வரும். ஏன்? அவன் இந்த தீர்க்க தரிசன வசனத்திற்கு ஒத்திட்டு அல்லது ஒப்பிட்டு பார்க்கும் போது இதற்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லும் போது பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க என்னவா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். போதும். என்ன நம்பிக்கை இருக்குது? இந்த குரங்கு குட்டியை பத்தி சொன்ன பாத்தீங்களா? அந்த குரங்குக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை யார் மேல சொன்னா, தன்னுடைய தாயின் மேல. ஹல்லேலூயா. அது எவ்வளவுதான் குதிச்சாலும் கூட அது என்ன பண்ணாது? ஹல்லேலூயா, நம்மை விடாது. நீங்க பாத்துருக்கீங்களா? ஓடும் போது இது என்ன பண்ணும்? 3 கால்ல ஓடும், ஒரு கை என்ன பண்ணிட்டு இருக்கா? குட்டிய சில டைம்ல தாங்கிட்டு ஓடும். ரோட்ல ஓடும் போது பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 கால்ல ஓடும், அடுத்தது என்ன பண்ணும்? ஒரு கைய அணைச்சுக்கிட்டு போகும். உங்களையும் என்னை விட அது ரொம்ப பாசம் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் என்ன, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதான மனுஷன்
மனுஷன். இன்றைக்கு உனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ள தேவன் நம்மை நடத்த வேண்டும்? அதுக்கு ஒரு வழி தேவன் வைத்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரே நீ நம்பிக்கையாய் கொண்டு வாழ்கிறதான வேளையில வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியா இருப்பானா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஒரு மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஒரு மரம் எப்படி, இந்த மரம் எங்கே நாட்டப்பட்டு இருக்கிறது, அந்த மரத்தினுடைய வேர்கள் எங்கே போய்கொண்டு இருக்கிறது, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றார்? ஞானமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் இவ்வளவு விளக்கம் ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு தெளிவாக ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? எழுதி கொடுத்திருக்கிறார். இதுக்கு நம்ம எங்கேயாவது போய் டியூஷனுக்கு போயிருக்கிறோமா? உலகத்துல நம்ம படிக்கிற படிப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க ஒரு டியூஷன் அங்க ஒரு டியூஷன் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் வேதத்தை படிப்பதற்கு யாராவது எங்கேயாவது டியூஷன் போயிருக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. டியூஷனே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது அதற்கு வல்லமை, ஜீவன் உள்ளது. மற்ற உலகத்தில் இருக்கிற எந்த வார்த்தைக்கும் ஜீவனற்றது. அதுக்குதான் டியூஷனுக்கு ஓடுறோம். ஆனா இதுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதை எழுதினவர், இதை பேசினவர், அதற்கு உண்டான எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். இதுல எனக்கு புரியல யாராவது சொல்ல முடியுமா? ஆனா கிளாஸ்ல எடுப்பாங்க, படிக்கிற பாடத்துல எடுப்பாங்க. இப்ப கூட சாட்சி சொன்னாங்க, 10வது எழுத போறோம், நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எப்படி இருக்கணும்? நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஜெபத்தினால ரைட், ஓகே, அவங்களுடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை. ஆனா பாடம் எடுக்கிற இடத்துல அவன் செய்யக்கூடிய காரியம் என்ன? நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். வாத்தியார் சொல்றது நல்லா கேட்கணும். புரியலன்னா அவன் கேட்கணும். ஹல்லேலூயா. இங்க யாராவது எனக்கு புரியலன்னு எப்பயாவது எழுந்து கேட்டு இருக்கிறீங்களா? அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் புரிய வைக்கிறதான, அறிந்து கொள்ள உணர வைக்கிறதான, உணர்வுள்ள இருதயத்துக்குள்ளே செயல்படுத்துகிறதான பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல வாத்தியார் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாரு, பிள்ளைங்க இருப்பாங்க, வேற யாருமே கிடையாது. இங்க உபதேசம் பண்ணுவதற்கு நான் நின்று கொண்டு இருந்தாலும் கூட தேவ ஆவியானவர் இங்கே இருந்து அவர் மூலமாக வெளிப்படுத்துகிறதான காரியத்தை அறிந்து கொள்ளும் போது இதுக்கு நமக்கு வேறொரு காரியம் நமக்கு அவசியம் இல்லை. பாருங்க, என்ன நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது என்ன பண்ண? ரொம்ப நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஓடும் போது ஜெபம், ஓடியாடும் போது ஜெபம், படுக்கும் போது ஜெபம், வேலை செய்யும் போது ஜெபம், பக்கத்துல எவனா கம்மனத ஜெபின்னு சொல்றது, ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்றது, அது ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. ஹல்லேலூயா. இப்ப என்ன குரங்குப்படி என்ன ஆயிடுச்சு? தளர்ந்து போச்சு. இப்ப என்ன தளர்ந்து போச்சு. அந்த நம்பிக்கையில என்ன இருக்கு? கொஞ்சம் தளர்வு. அந்த தளர்வு ஏற்பட்டதான சூழ்நிலையில நமக்கு வருகிறதான ஆசீர்வாதமும் கூட அப்படிதான் என்ன ஆகும்? தனித்து நிற்கும். ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே பார்க்கிறோம் என்ன? ஒரு மரத்தை ஒப்பிட்டு ஒரு விசுவாசி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை வைக்கிற பிள்ளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை என்ன? உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அவன் பாரு, எங்க ஆண்டவர் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரா? தண்ணீர் அண்டையிலே அவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? வேலையா கொண்டாந்து போட்டேன்னு சொன்னாரு இல்ல. நாட்டப்பட்டதை குறித்து நான் கேட்டேன். நாட்டப்பட்டதுக்கு நடப்பட்டதற்கு வித்தியாசம் என்ன? நாத்தை என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல இருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல நாத்து நடுவாங்க. உண்மைதானே அது?
ஆனா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா மரத்தையே பிடிங்கன்னு போயிட்டு என்ன பண்றான், பெரிய மரம் இருக்கும், கிரேன்லாம் இருக்கும், அதை பிடி எடுத்து போயிட்டு என்ன செய்யறான், இன்னொரு இடத்துல போய் நாட்டுறான், இன்னொரு இடத்துல போய் நடுறான். ஒருவேளை அவங்க ஏன் இந்த அடிப்படையில் தான் அதை கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல, இந்த இடத்துல இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு இடத்த போய் சூஸ் பண்ணி அங்க இருந்து போய் நடுறான். நீங்க பாத்துருக்கீங்களா, வில்லேஜ் சைட்ல மத்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈச்ச மரம் இருக்கும். ஈச்ச மரம் இருக்குதா? மாண்டோட் சைடு அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மீடியனுக்கு ரெண்டு நடுவுல என்ன இருக்கா, ஈச்ச மரம். எனக்கு கொண்டாந்து போட்டு நட்டு இருப்போம். நல்லா யோசிச்சிருப்பாங்க. ஈச்ச மரத்தை என்ன பண்ணுவாங்க, அடியில சீவிட்டு லாரியில ஏத்திட்டு வந்து என்ன பண்றாங்க, சுத்தி சுத்திட்டு அதுல தண்ணி ஊத்தி என்ன பண்ணுவாங்க, அதுல வச்சிருப்பாங்க. எங்க நிலத்துக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஈச்ச மரத்தை நோண்டி நோண்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது மரம், ஒரு செடியோ கொடியோ விதையோ கிடையாது. அந்த மரத்தை எடுத்துட்டு வந்து சிட்டியில வச்சு நட்டு தலை அது என்ன பண்ணுது, அழகா இருக்குது. அதே போல ஆண்டவர் என்ன பண்ண, ஒருவேளை நீ எந்த இடத்துல இருந்தியா தெரியாது, எப்படிப்பட்ட மரமா இருந்தன்னு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த மரத்திற்கு தேவையில்லாத ஒரு, அதாவது ஒன்றுமே கிடைக்காத ஒரு இடத்துல அப்படிப்பட்ட மரம் இருந்தாதான் தேவன் சூழ்நிலைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இருக்க முடியும். அதுதான் உண்மையும் கூட. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு கிடைக்கக்கூடியதான காரியம், உடைய செழிப்பு, உடைய ஆசீர்வாதம், உடைய சுகம், இந்த பூமியில எதெல்லாம் நன்மை என்று தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி வைத்தாரோ அதை அனுபவிக்க முடியாமல், அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் கனி கொடுக்காத ஒரு மரமாய் இருந்ததான உன்னை தேவன் என்ன பண்ணாரா, அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து இப்ப ஆலயமாகிய தேவனுடைய சமூகமாகிய இந்த இடத்திலே வைத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னா, உன்னுடைய இடத்தையே நான் என்ன பண்ணிருக்கிறேன், மாத்திட்டேன். இப்ப என்ன, அந்த சூழ்நிலை இப்ப வரும். உனக்கு மன தாட்சியான இடத்துல நீ இருந்திருப்ப, ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல இருந்திருப்ப, கால்வாய்க்கு உனக்கு சம்பந்தம் இல்லாம இருந்திருப்ப, உன் வேறு நாளுக்கு நாள் வாடி இருக்கும் தண்ணீர் இல்லாம. ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து நடப்பட்டதான இடத்துல உனக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்னவா, அவர் எங்க கொண்டாந்து உன்னை நட்டாரா, கால்வாய் ஓரமாக. ஹல்லேலூயா. எனக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த கால்வாயில் என்ன வரும், தண்ணி கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. ஆனா நீ முன்னால நடப்பட்ட இடத்துல கால்வாய் கிடையாது, அங்க தண்ணீரை பார்க்க முடியாது, அங்க சுகத்தை பார்க்க முடியாது, நித்திய ஜீவனை பார்க்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. என்றைக்கு ஆண்டவர் மேல உடைய நம்பிக்கை வந்ததோ அன்றைக்கு ஆண்டவர் என்ன, கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் இருந்த உன்னை ஆண்டவர் பெயர்த்து எடுத்து உன்னை தேவ சமூகமாகிய இந்த இடத்துல கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். அங்க வாய்க்கால் கிடையாது, ஆனா இங்க என்ன இருக்குது, ஹல்லேலூயா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற இடமாகிய இடத்திற்கு உன்னை கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த இடத்தை நீங்க யோசித்து பாருங்க. இதுக்கு முன்னால இது வேற ஒரு இடத்துல நாட்டப்பட்ட வளர்ந்ததான ஒரு மரம், கனி கிடையாது, இலை கிடையாது, பச்சையான சூழ்நிலை கிடையாது, செழிப்பான சூழ்நிலை கிடையாது. அந்த இடத்தில் இருந்ததான உன்னையும் என்னையும் ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்து வேறொரு இடத்திலே நம்மை நாட்டப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா, நல்ல ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் நட்டுட்டாரு. பாருங்க, என்னவா, கால்வாய் ஓரமா நட்டு இருக்கிறார். அப்ப நட்டதுக்கு காரணம் என்ன, அந்த கால்வாய் ஓரமா தான் என்ன ஆகணும், தண்ணீர் வரணும். அந்த கால்வாய் ஓரமா தான் என்ன பண்ணும், தன் வேர்களை விடும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். இந்த மரம் முன்னால கிடையாது, இப்போ இடத்தை மாத்தினதுனால இனிமேல் அந்த மரத்துக்கு உண்டான ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணிட்டு இருக்க, நடந்துகிட்டே இருக்கேன். கால்வாய் ஓரமாய் நட்ட உடனே தண்ணி வருதுன்னு சொன்ன உடனே வேறு ஆட்டோமேட்டிக்கா எங்க போவோம், கால்வாய் ஓரமா தான் வரும். ஹல்லேலூயா. உன்னை எந்த இடத்துல நாட்டுனாங்களோ, நீ எங்க போனாலும் வந்தாலும் உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் எங்க இருக்கணும்னு சொன்னா தேவனுடைய ஆலயமாக நாட்டப்பட்ட இடத்துல தான் உன் சிந்தனை இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்,
உன் நம்பிக்கை தேவன் மேல. ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் சொன்னார், நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? பச்சையான ஒலிவ மரமாக. ஹல்லேலூயா. நீ இங்க இருந்தீனா பச்சையா தான் இருக்கும். நீ தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, இல்ல தேவன் மேல நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனா இருந்தீனா உனக்குன்னு ஒரு பந்தி இருக்கும். அந்த பந்தியை சுற்றிலும் அலங்கரிக்கிறதான பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததியாக, ஒலிவ மரங்க கன்றுகளாக அவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? தன் வேர்களை விடுகிறதோ உஷ்ணம் வந்தது முன்னால. ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆச்சு? மரம் அப்படியே இருந்தது, எந்த விதமான பிரயோஜனம் இல்லாம. இங்க உஷ்ணம் வந்ததுன்னா மேல தெரியும், சைடுல பார்த்தா தெரியாது. மேல எப்படி இருக்கும்? எல்லாம் காஞ்சி போய் வதங்கி போய் தொங்கி போய் இருக்கும். எங்க வீட்டுல ஒரு செடி இருக்குது, அது மேல வச்சிருப்போம். 2 நாள் தண்ணி ஊத்தலன்னா அது என்ன ஆயிடும்? சோர்ந்து போய் இருக்கும். தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 மக்கு தண்ணி ஊத்திட்ட பிறகு வந்துட்டு ஒரு 1/2 hour பொறுத்து பாத்தீங்கன்னா அழகா தலதலன்னு இருக்கும். முந்தி இருந்த சூழ்நிலை எப்படி? ஆனால் தேவன் மாற்றினதான வேலையில இப்ப என்னன்னு சொன்னா, தானா வேற என்ன ஆகுது? எங்க நோக்கி போயிட்டு இருக்குது? கால்வா ஓரமா போயிட்டே இருக்குது. இனி இந்த மரத்துக்கு ஹல்லேலூயா தாழ்ச்சி என்பதே கிடையாது. அதுதாங்க உண்மை. அப்ப மழை தாட்சி இருந்தது, வருமான குறைவு இருந்தது, ஆசீர்வாதம் இல்லாம இருந்தோம். எதிலுமே ஜெயமற்றவர்களாய் செய்ததான காரியங்களும் வாய்க்காம போனது. அநேக பிரச்சனைகள் மத்தியிலே இருந்தோம், வாழ்ந்தோம். ஆனா அதிலே இருந்து ஆண்டவர் உன்னை பிரித்து ஆண்டவர் கொண்டு வந்ததான இந்த இடம் எப்படி தெரியுமா? இனி அந்த உஷ்ணத்தை நீ காணவே முடியாது, அந்த பிரச்சனையை உன்னால பார்க்கவே முடியாது, அந்த வியாதியை உன்னால பார்க்க முடியாது, பலவீனங்களை உன்னாலே பார்க்க முடியாது. ஏன்? நான் நாட்டப்பட்ட இடம் வேறொரு இடம். இங்கே என்ன? என் தேவன் தான் என்னை பராமரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, உஷ்ணம் வருகிறத பார்க்காதான், காணாமலும் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழையே இல்லைன்னா கூட என்னவா? ஹல்லேலூயா. வருத்தம் இல்லாமல் எது கொடுக்குமா? தப்பாமல். ஹல்லேலூயா. அதன் காலத்துல அதன் கனி வரும், அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா என்னவா? மழை இல்லைங்க இந்த ஆண்டு, எனக்கு என்ன இல்ல, மரத்துல கனியே இல்லைன்னு எல்லாம் சொல்லுவோம் உலகத்தான். ஆனா தேவனாலே நாட்டப்பட்டதான அந்த மரம் மழையே இல்லைனாலும், மழை குறைஞ்சாலும், எது இல்லாம போனாலும் கரெக்டா அந்த நேரத்துல என்ன நடக்கும்? கனியை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கனியை நீ பார்க்க முடியும். ஏன் சொன்னா, உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? தேவன் மேல இருக்குது. மழை மேல கிடையாது, வாய்க்கால்ல கிடையாது, தண்ணீர்ல கிடையாது. காரணம் என்ன? என் நம்பிக்கை தேவன் மேல இருக்கிறபடியினால இந்த மரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார்? அவர் அதை சந்திக்க அவரால் தான் முடியும். பாருங்க, அதே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 1ஆம் அதிகாரம் பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவனை தேவன் எந்த இருக்கிறானோ அந்த இடத்துல இருந்து தன்னுடைய இடத்துல அவர் கொண்டு வந்து நாட்டுகிறதை, மரத்தையே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் யாரா? 2வது பாக்கியவான். எப்படியா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவானுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குது? அவன் முதல்ல வாய்க்கா ஓரமா, இங்க பாருங்க, ஆண்டவர் பாருங்க என்ன, நீ அவன் நம்பிக்கை வைக்கிறவன ஆண்டவர் கொண்டு வந்து வாய்க்கா ஓரமா நடுறார். ஆனா இங்க எப்படியா? வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் எப்படியா? கொஞ்சம் இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம் என்ன? தண்ணீர் இருக்குது, நீர் கால்களில் ஓரமாய் நடப்ப
நாட்டப்பட்டு, அங்க நாட்டப்பட்டது, இங்கே நடப்பட்டது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. நாட்டப்பட்டது வேற, நடப்பட்டது வேற. இங்க நடும் போதே இங்க என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. பாருங்க, என்ன ஆண்டவர் எங்க நடுறாரு? நீர் கால்களில் தண்ணி போய்கிட்டே இருக்குது, தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு பக்கத்திலே ஆண்டவர் என்ன பண்றாரா? உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நடுறாரு. பாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவனுடைய காலத்திலே அவன் கனியை தந்து. பாருங்க, என்னவா அங்க என்ன இலை தாஞ்ச பச்சையாவே இருக்கும், இங்க என்னவா இலைய உதிராது. ஏன்னா பழுப்பு தண்ணதான் இலை கீழே விழும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்ற என்ன? இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். எதுவுமே குறைபட்டு போறதே கிடையாது. ஒன்று தேவன் மேல நம்பிக்கை, இன்னொன்று என்ன? தேவனுடைய வார்த்தை மீது பிரியம். இரவும் பகலும் தியானம் செல்லும் போது அது நீர்க்கால்களின் ஓரமாய் பார்த்து நடப்பட்டது என்ன? எப்பொழுதும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் இந்த நீர்க்கால்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குதோ அதே போல நம்முடைய சிந்தையிலே தேவனுடைய வார்த்தையானது இரவும் பகலும் தியானமா ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா உன் காலத்துல கனி இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நீர்க்கால்கள் வற்றவே வற்றாது. நீ கையிட்டு செய்கிறதான எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இது உன்னுடைய எப்படிப்பட்ட காரியம்? இது எதை வச்சு, இந்த அடிப்படையான காரியம் எதை வச்சு செய்யணும்னு சொன்னா 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முதல்ல பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை பாவியுடைய வழியில் இல்லாமலோ பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து முந்தி நாட்டப்பட்ட மரம் இந்த இடத்துல இந்த 3 பேரையும் கிட்டல என்ன இருந்தது? நாட்டப்பட்டு அங்க ஆலோசனை எல்லாம் குப்பலா கூடிக்கிட்டு ஆட்டம் போட்டதான இடம். ஆண்டவர் என்ன பண்ண? இந்த 3 பேர்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன பண்ண? முதல்ல பிரித்து நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த இடத்திலிருந்து அவனை பிரித்து கொண்டு வந்து எங்க வைக்கிறார் ஆண்டவர்? அந்த வார்த்தைக்குள்ளாக, அந்த வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படி கொண்டு வரவன் மேலதான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு, ஆண்டவர் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் அவன் என்ன பண்ணுவான்? தேவனையே மகிமைப்படுத்துவான். அப்போ வசனம் ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பாருங்க என்னவா? 2 ராஜாக்களின் புத்தகத்திலே அழகாக எழுதப்பட்டதான காரியம் பாருங்க. 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏன்னா நமக்கு ஒரு எப்போதும் என்ன பண்ண, ஒரு உதாரணம் வேணும். என்ன சாட்சி இருக்குது? ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா, ஏதாவது இப்படி பேசிட்டாங்கன்னு சொன்னா உடனே நம்ம கேட்கறது என்ன கேட்போம்? உன்னை பத்தி இப்படி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யார் பார்த்தாங்க, யார் கேட்டாங்க, சாட்சி யாருன்னு நம்ம கேட்போம். உண்மையா பொய்யா? உண்மைதானே? ஒரு சாட்சின்னு இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அதை ஏற்றுக்கொள்ளுவேன். அப்ப வேதத்திலே பார்க்கிறோம், நமக்கு அநேக காரியங்கள் தெரிந்திருந்தாலும் கூட சாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது. உனக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். தேவன் மேல நம்பிக்கை இருந்தாலும் கூட ஒரு சாட்சி ஒண்ணு அவசியம் தேவை. திரளான சாட்சியை நீ நினைச்சு பாரு, அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இங்க ஒரு சாட்சி குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல், பாருங்க 5ஆம் வசனத்துல எசேக்கியா அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில். ஹல்லேலூயா. இவன் யாரு? எசேக்கியா குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறானா? ஒரு ராஜா மேல கிடையாது, ஒரு அதிகாரி மேல கிடையாது, தன்னுடைய தகப்பன் தாய் மீது கிடையாது, அல்லது தன்னுடைய சகோதரர் மேல, இனஜன பந்துக்கள் மேல அவனுக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. ஆனா அவன் யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தா? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய
கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. நான் எப்படி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது? ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? அந்த ஆண்டவரே சொல்ல, அவனை போல யூதா ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தாங்கதான். ஆனா எசேக்கியா ராஜாவை போல தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் கிடையாது பின்னும் எவனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆவியானவர் எழுதி சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. ஏன் நீ நம்பிக்கை வைக்கணும்? ஏன் தேவன் மேல அசையாமல் அந்த நம்பிக்கையை நிலைத்திருந்து உறுதியாய் பற்றி கொண்டு நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் நீ ஏன் பற்றி கொண்டு இருக்கணும்னு சொன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. அவன் கர்த்தரை விட்டு என்ன பண்ணலையா? பின்வாங்காமல் மழை தாய்ச்சியான வருஷத்தில் அவன் என்ன பண்ணா? தப்பாமல் கனி கொடுத்தான். மழை தாட்சியான நேரத்திலும் இலை எப்படி இருந்தது? ஹல்லேலூயா, பசுமையானா இருந்தது, கனி இருந்தது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? அந்த மரத்திற்கு என்ன காரணம்? அப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் செழிப்பு வருது, அதுக்கு என்ன காரணம் சொன்னா வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு என்ன பண்ணல? வெயில் வருது, மழை இல்ல, உடனே பின்வாங்கி போனானா? இல்ல இல்ல. ஹல்லேலூயா. மழையே இல்லாமல் போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன். என்னதான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். என் நம்பிக்கையில நான் உறுதியா தான் இருப்பேன். என் நம்பிக்கையை நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? பற்றி கொண்டு உறுதியா நான் நிற்பேங்கிறதான ஒரு உறுதி இருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அழகா சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை என்ன பண்ணா? சார்ந்திருந்து. அழகான ஒரு காரியம் பாருங்க. எத்தனை பேர் நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம்? நீ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மனுஷனை சார்ந்து இருக்கிறியா, அல்லது கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்து இருக்கிறியா? யோசுவா சொல்லலாம், பாகால் தெய்வமானால் நீங்க என்ன பண்ணுங்க? பாகால போய் நீங்க சேவியுங்க. கர்த்தர் தெய்வமானால் நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தரை சேவியுங்க. ஆனா நானும் என் வீட்டாரோ என் பிள்ளைங்க என் சந்ததியோ நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை அவனுக்கு. ஹல்லேலூயா. நீ எதை வேணாலும் செய், உன் விருப்பம். ஆனா எங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது. என்ன? நாங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாங்க விட்டுடல. அசையாம நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த நம்பிக்கையில நாங்கள் உறுதியா இருக்கிறோம். ஏன் சொன்னா நாங்கள் நாட்டப்பட்ட இடம் கர்த்தராலே நாட்டப்பட்டதான இடம். இங்க தண்ணி வந்துகிட்டே இருக்குது, சூரியன் அடிக்குது, ஆனா வெயில் உரைக்காது. காரணம் என்ன? தேவனாலே நாட்டப்பட்டவர்கள் நாங்கெல்லாம். பாருங்க, அழகா பாருங்க. என்னவா அங்க சொல்லுகிறதான காரியம் என்ன? அவரை சார்ந்திருந்து. அதுதான் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட நின்னுடல, விசுவாசத்தோடு கூட நின்னுடல, ஆண்டவரை சார்ந்து கொண்டார். நீர்தான் தெய்வம் ஆண்டவர். எனக்கு இந்த உலகத்துல நாதி கிடையாது. உலகம் என்னை ஏமாற்றும், உலகம் எனக்கு துரோகம் செய்யும். ஆனால் என்னை ஏமாற்றாத, துரோகம் பண்ணாம இரவும் பகலும் என்னை காக்கிறவர், என்னை நீர் பாய்ச்சுகிறவர், பசுமை மாறாதபடி, பழுப்பு தட்டாதபடி, இலை உதிராதபடி ஆண்டவர் என்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. அழகா சொல்ல பாருங்க. என்னவா? மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு எப்படி நடந்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். ஹல்லேலூயா, பாக்கியவான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால், இதெல்லாம் நடந்த பிறகு ஆகையால் கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை கொண்டு அவரை சார்ந்து. என்ன அழகாக எழுதப்பட்டதான காரியம். நம்பிக்கை இருக்குது, அவர்
அவரை சார்ந்து கொண்டான். அவர் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டதான கற்பனைகளின் கட்டளையின்படியே அவன் நடந்தானாம். இது எல்லாத்தையும் செய்யும் போது ஆண்டவர் அவனை விட்டுட்டு எப்படி போவார்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. போகவே மாட்டார். அதனால அடுத்தது என்ன? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு எப்படி இருந்ததா? அனுகூலமாய் இருந்தது. எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டாம்? ஹல்லேலூயா. அவரை நம்பிக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதுதான் உண்மை. அவரை நம்பி அவருடைய கற்பனைகளோடு கூட நடக்கிற மனுஷன், வாழ்கிற மனுஷனோடு கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை விட்டு தான் விலகுவதும் இல்லை, அவனை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். நீ எடுத்த அந்த வசனத்தை வச்சுட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவது இல்லை. இல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு சார்ந்து கொண்டு அவருடைய வேதத்தின்படி வாழ்கிற நடக்கிற மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்பொழுது நீர்கால்களில், அவர்தான் நீர்கால்கள், அவர்தான் வாய்க்கால். அதனாலதான் அந்த ஓர்ந்தல் கொண்டாந்து நட்டுட்டார் தன் பக்கத்திலே. ஹல்லேலூயா. இதோ ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எங்க இல்ல, உனக்குள்ள இருக்கிறார். ஆனா உன் பக்கத்துல இருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை எப்படியாக ஆண்டவர் பார்க்கிறார். உன்னை பார்க்கிறவங்க எல்லாமே ஹல்லேலூயா எப்பொழுதும் செழிப்பாகவே நீ காணப்பட வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ எப்படி செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனையோ கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீணா போகாது. உன் நம்பிக்கை உன் பிள்ளைகள் எப்படி கொண்டு போகும்? உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போகும். உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? உன்னோடு கூட இருந்ததான தேவன் உன் சந்ததியோடு கூட இருப்பார். நீ எப்படி நடக்கிறியோ அப்படி உன் சந்ததி நடக்குமே என்றால் உன்னோடு கூட நடந்ததான ஆண்டவர் உன் சந்ததியோடு கூட இருப்பார். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன் சந்ததியின் சந்தானத்தின் மேலும் இருக்கும். ஹல்லேலூயா. இதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நீங்களும் நானும் எங்கே அவராலே என்ன பண்ணப்பட்டோம்? பிரித்து கொண்டு வந்து நடப்பட்ட மரம். ஹல்லேலூயா. நாட்டப்பட்ட மரம், நடப்பட்ட மரம், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, ஆண்டவர் தான் நமக்கு நேர்கால்கள். ஹல்லேலூயா. இந்த மரம் இந்த உலகத்துல நிக்கணும், நீங்கள் நானும் ஆண்டவருக்குள்ள நிக்கணும்னு சொன்னா, இந்த நீர்கால்கள் என்று தண்ணீர் என்று சொல்லப்பட்டதான அந்த மரத்துக்கு தேவையானது எதுவோ அதே போல நீங்களும் நான் நிற்க தேவையானது இந்த வேதத்தில் இருக்கிறதான தேவனுடைய வார்த்தை. அவன் என்ன பண்ணானா? சார்ந்து கொண்டான். எசேக்கியா என்ன பண்ணா? ஆண்டவரை சார்ந்து கொண்டான், பற்றி பிடித்து கொண்டான். எப்படி? மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட கற்பனையில் கட்டளையின்படியே நடந்தான். இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் பரலோகத்தில் இருப்பார். அவர் இல்ல அவனோடு கூட நடக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஏனோக்கு என்ன பண்ணா? தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட நடந்தான். ஆண்டவர் பார்த்தார், அப்ப அடிக்கடி நான் வந்து உன்னை பார்க்க வர வேண்டாம், நீ நான் ஒரே இடத்துக்கு போயிடும் சொல்லிட்டு அவன் சொல்லாம பேசாம என்ன பண்ணிட்டான். அதனாலதான் நிறைய ஆம்பளைங்க ஓடி இருக்கிறானுங்க. சொல்லாத பேசாத ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஓடி போயிடுறாங்க. ஒருவேளை நீங்க நினைச்சுக்கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இல்ல. ஹல்லேலூயா. அவன் குடும்பத்தோடு மனைவியோடு பிள்ளைகளோடு கூட இருந்தான். இதெல்லாம் வந்து தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்துக்கு தடை இருக்குன்னு யாரும் நினைக்க கூடாது. பிள்ளைகளோடு கூட இருந்தான், மனைவியோடு கூட இருந்தான். அதோடு கூட அவன் யாரோடு கூட இருந்தான்? தேவனோடு கூட நடந்தான். ஹல்லேலூயா. தேவன் அவனை எடுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இங்க எசேக்கியா பார்க்கிறோம், அவனோடு கூட தேவன் இருந்தார். அவனுக்கு எப்படியா இருந்தாரா? அவன் இருக்கிற நாட்களில் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 1:3 சொல்லப்பட, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும், அனுகூலம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.